அப்போ வீட்டுக்காரம்மா இந்த ஆளு கூட சேராதங்க, இப்படி இப்படி போவாதங்க, வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு மிச்ச ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த ஐயா நல்ல சம்பளத்தை வாங்கி வயத்துக்கு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு இவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் குடிச்சு வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப மாப்பிள்ளையா போவாரு. வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், தோல்ல வெள்ளை துண்டு தான், அந்த பாக்கெட்டுக்குள்ள துட்டு வச்சிருப்பாரு. 10 ரூபா தான் வச்சிருப்பாரு. அந்த 10 ரூபா வெளியே 500 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மதிப்பு அப்படி இருக்கும். அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? நல்ல ஒரு பாட்டில போட்டுட்டு இந்த வேட்டி இருக்கு பாரு, வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. போட போய் தானே தலப்பா கட்டுறாரு, சும்மாவா உணர் இல்லாம இருக்காரு. மேல போட்டிருக்காரு பாத்தியா மேல் சட்டை, அந்த சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. அது ஒரு பணிவு தான், நல்ல பணிவு. நல்ல பணிவோட வராரு. அந்த துண்டு எதுக்கு கொடுத்திருக்காங்க? துண்டை எதுக்கு கொடுத்தாங்க? துண்டு வந்து மேல போட்டு தோல்ல போட கொடுத்தாங்க. இவர் கையில சுத்திக்கிட்டு நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அது ரோட்ல வரும்போது சும்மா ஏன் வராரு? 8-16 அடியா அளப்பாரு. சர்வேர் சரியா அளக்கல, அதனால இவர் அளந்து பாப்பாரு. நிக்க முடியல இல்ல. அப்ப வீட்டுக்காரம்மா மதிப்பாளா? மதிக்க மாட்டா. அதனால கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லை கணவன் கேட்கணும்.